अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे सिद्धांत बिंदु 8வது ஸ்லோகம் யோகா ஷட் அஸ்மாகம் அநாதயா அப்படின்னு ஒரு 6 அனாதிய சொல்லியிருக்கா. ஏன்னா சுத்த சைத்தன்யம் ஒண்ணு, ஜீவாத்மா ஒண்ணு, பரமாத்மா ஒண்ணு, ஆக 3 விதமான சைத்தன்யம் மூணாச்சு. அப்புறம் ததா ஜீவேஷயோர் பிதா, ஜீவ ஈஸ்வர பேதம் இருக்கு, இது கூட அனாதின்னு சொல்லியிருக்கா. அவித்யங்கிறது அனாதி, அவித்யாவுக்கும் சைத்தன்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் அனாதி. இந்த 6 தவிர பாக்கி எல்லாம் சாதி, அதாவது உற்பத்தி உடையது. இப்ப அவித்யா காரியம்னு சொன்னா இதுல இந்த அவித்யாச்சித் சம்பந்தம், ஜீவ ஈஸ்வர பேதம் இதெல்லாம் வராது. ஏன்னா இதெல்லாம் அனாதிங்கிறதுனால. அதுக்காக என்ன போட்டாருன்னா தத் வியாபிய அப்படின்னு சொன்னார். வியாபியன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவேஸ்வர பேதமும் அவித்யா சைத்தன்ய சம்பந்தமும், அவித்யா இருந்தா தான் இருக்குமே தவிர அவித்யா இல்லாத மோட்ச காலத்துல இருக்காது. இது அனாதியா ஆகலாம், அனாதின்னு சொல்லிக்கலாம். அனாதியா இருந்தாலும் அவித்யா இருந்தாதான் இருக்கக்கூடிய பதார்த்தம் இது. அவித்யா இல்லைன்னா இது இருக்கவே இருக்காது. அதனால வியாபியம்னு சொல்லப்படுறது. அதனால அவித்யா, தத் வியாபிய, தத் காரிய ஆத்மகா, இது 3 சேர்ந்து திருஷ்யம். அதுதான் பிரபஞ்சம்னு சொல்லப்படுறது. பிரபஞ்சோ திருஷ்ய பதார்த்த தஸ்ய அபாரமார்த்திகத்வேபி வியாவஹாரிக சத்தாபியுபகமாத் ந ஸ்வாப்னிக பதார்த்தவத்து நிரூபணம் அர்த்தம். ஒரு கேள்வி இங்க வரும். நீங்க தான் பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்றீங்களே, மித்யான்னு சொன்னா சொப்னத்துல பாக்குற மாதிரி தானே, அதுல என்ன வியவஸ்தை இருக்க போறது? அதை போய் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சாஸ்திரத்துல நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஒண்ணும் வியவஸ்திதமா இருக்கக்கூடிய வஸ்துவே இல்லையே, அது பொய் தானே அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொல்றார், பொய் தான், ஆனா விசேஷம் இருக்கு. இது பாரமார்த்த, ஆனா இப்ப சொல்லப்பட்ட பிரபஞ்சத்துக்கு வியாவகாரிகமாக சத்தை உண்டு, அதுல ஒரு நியத்தி வியவஸ்தை எல்லாமே உண்டு. அதனால இதை நிரூபணம் பண்றது வியர்த்தமாகாது. இது சுவாப்னிக பதார்த்தத்தை காட்டிலும் வித்தியாசப்படுறது. அதனால இதை நிரூபணம் பண்றது சரிதான். சுவாப்னிக பதார்த்தவன் நிரூபணம் வியர்த்தம். அதாவது சுவாப்னிக பதார்த்தத்தை நிரூபணம் பண்ண போனா அது வியர்த்தம். ஆனா இது வியர்த்தம் இல்லை. உபாசனாதவு உபயோகாதிதி, இந்த வியாவகாரிக பதார்த்தத்துக்கு உபாசனையில உபயோகம் இருக்கு. சோபி திரிவிதா, இந்த திருஷ்ய பதார்த்தத்தை 3ஆ பிரிக்கிறார். 3 விதமா இருக்குன்னு. அவ்யாக்கிருத, மூர்த்த, அமூர்த்த பேதாத். அவ்யாக்கிருத்தம்னு ஒண்ணு, மூர்த்தம்னு ஒண்ணு, அமூர்த்தம்னு ஒண்ணு. தத்ர அவ்யாக்கிருத்தம்னா என்னது? தத்ர சாபாசா அவித்யா மூர்த்தாமூர்த்த பிரபஞ்ச பீஜ சக்தி ரூபா தத் அஜன்யத்வேபி தன் நிவர்த்தவு நிவர்த்தமானத்வேன தத்வியாப்யைஹி சைதன்ய தத் சம்பந்த ஜீவேஸ்வர விபாக சிதாபாசைஹி சஹ அநாதித்வாத் அவ்யாக்கிருதம் இது உச்சியதே. இதுல அவ்யாக்கிருதங்கிறதுக்கு ஒரு நிஷ்கிருஷ்டமா அர்த்தம் சொல்லியிருக்க. எதை அவ்யாக்கிருதம் சொல்லணும்? அவித்யா சொன்னால அவித்யா தான் அவ்யாக்கிருதம். அதாவது காரணம், அவித்ய காரணீபூதமான அவித்ய அவ்யாக்கிருத்தம்னு சொல்றோம். ஆனா அந்த அவித்யோடு சேர்ந்து என்ன இருக்கு? சாபாசா அவித்யா, சைத்தன்ய பிரதிபலனத்தோடு சேர்ந்து இருக்காம அந்த அவித்யை. இது மூர்த்த அமூர்த்த பிரபஞ்ச பீஜ சக்தி ரூபான்னு என்னன்னு சொல்ற. இந்த மூர்த்தம் அமூர்த்தம் இது ரெண்டும் காரிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் வரத்துக்கு மூல சக்தியாக இருக்கக்கூடியது இந்த சாபாச அவித்யை, இந்த அவ்யாக்கிருத்தம் தான்.
இந்த அவ்யாக்கிருத்தத்தோட இன்னும் கொஞ்சம் சிலது சேர்த்துக்க வேண்டியிருக்கு. அது என்னதுன்னா, இதுக்கு வியாப்தியமா இருக்கக்கூடிய சிலதுகளை இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னங்கிறத இங்க சொல்ற. ஏன் இது வியாப்தியம்னு சொன்னா, தன் நிவர்த்தவு நிவர்த்தமானத்வேன தத்வியாப்தி. நான் முன்னாடி சொன்னேன், அவித்யை இருந்தால்தான் அது இருக்கும் அப்படிங்கறதுனாலே அதுக்கு வியாப்தியம்னு சொன்னேன். அவித்யை நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இதுவும் நிவர்த்தி ஆயிடும் அப்படிங்கறதுனாலே இது அந்த அவித்யைக்கு வியாப்தியம். அப்படியா இருக்கக்கூடியது என்ன என்ன? சைத்தன்ய தத் சம்பந்த, சைத்தன்யத்துக்கும் அவித்யைக்கும் உள்ள சம்பந்தம், ஜீவேஸ்வர விபாக, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம், அதே மாதிரி சிதாபாசங்கள், அவித்யில வரக்கூடிய சிதாபாசங்கள். சிதாபாசம்னு சொன்னா இப்போ மாயையில பிரதிபிம்பம் விடுறது ஈஸ்வரனோ ஜீவனோ ஏதோ ஒண்ணு சொல்றது, பல பிரக்கிரியைகள் இருக்கு முன்னாடி சொன்னது. இது எல்லாமே அனாதி. இது எல்லாம் இதோட சேர்த்து அதை அவ்யாக்கிருத்தம்னு சொல்லணுமா? சக அனாதித்வாத் அவ்யாக்கிருதம் இத்தியுச்சதே. அவ்யாக்கிருத்தம்னு ஏன் சொல்றதுன்னா அனாதிங்கிறதுனாலதான். எது சாதியோ அதை வியாக்கிருத்தம்னு சொல்றது. நாமரூபாபியாம் வியாக்கிரியத்தை அப்படின்னு எதை சொல்லுவோம்? எதுக்கு சிருஷ்டி உண்டோ அதுக்கு. இது அவ்யாக்கிருதம், சிருஷ்டி இல்லாதது, அனாதி. ஆகையால இது அவ்யாக்கிருதம்னு சொல்லப்படுறது. அயஞ்ச அவ்யாக்கிருத பதார்த்தா ஈஸ்வரோபாதி. இப்ப சொன்ன இந்த அவ்யாக்கிருதம் இருக்கே, இதத்தான் ஈஸ்வரனுக்கு உபாதியாக வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணமாகிறான். ஆச்ச ஸ்வயம் ஜடாபி அஜடேன சிதாபாசேன உஜ்வலிதா பூர்வபூர்வ சம்ஸ்கார ஜீவ கர்ம பிரயுக்தா சதி சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாத்மகானி ஆகாச வாயு தேஜோ ஜல பிருத்திவியாக்கியானி பஞ்ச மகாபூதானி ஜனயதி. இந்த அவ்யாக்கிருதம் இருக்கே, இது ஜடம். ஜடமா இருந்தாலும் சிதாபாசம் அதுல வந்ததுனாலே தேன உஜ்வலிதா, பிரகாசிக்கிறது. இந்த மாயையோடு சேர்த்து சைத்தன்யத்தை சொன்னோம்னா, சிதாபாசத்தை சொன்னோம்னா அப்போ பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிதாபாசத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாயையை சொன்னோமானால் அவ்யாக்கிருதம்னு பேரு. வாஸ்தவத்துல விசேஷ விசேஷ பாவம் மாறுறது. இதோட சேர்ந்த அது, அதோட சேர்ந்த இது. ஒரு தண்டம் கையில வச்சுட்டு இருக்கான் ஒரு புருஷன், அவனுக்கு தேவதத்தன்னு பேரு. இப்ப தண்டத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கான் அந்த புருஷன், புருஷனோடு தண்டமும் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப தண்டத்தோடு கூடின சம்பந்தப்பட்டன்னு அர்த்தம். இப்ப தண்டத்தோடு கூடின புருஷன், இது ஒரு விசிஷ்டம். புருஷனோடு கூடின தண்டம். இப்போ தண்டத்தோடு கூடின புருஷனும் புருஷனோடு கூடின தண்டமும் ஒன்னா வேறையா? வேறதான். ஏன்னா தண்டத்தோடு கூடின புருஷன் தேவதத்தன், அவன் சேத்தனன், அவன் விவகாரம் பண்ணுவான். ஆனா அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தண்டம் இருக்கு, இது அச்சேத்தனம், இது அந்த காரியங்கள்லாம் செய்யாது. ஆக அந்த விசேஷ பாவத்தை மாத்தினோம்னா அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, அது வேற இது வேற, ரெண்டு கிடைக்கிறது. அத போல இங்கே மாயைங்கிற உபாதி ஒண்ணு, அதுல பிரதிபிம்பிக்க கூடிய சைத்தன்யம் ஒண்ணு. இந்த மாயையோடு சேர்ந்த சைத்தன்யத்தை சொன்னால் பரமேஸ்வரன் பேரு. அந்த பரமேஸ்வரனுக்கு உபாதியான அவரோடு சம்பந்தப்பட்ட அந்த மாயையை சொன்னா அவ்யாக்கிருதம். ஆஹா, அதே வஸ்துதான். இப்படி திருப்பி போட்டா பரமேஸ்வரன், அப்படி திருப்பி போட்டா அவ்யாக்கிருதம். அதான் இதை சொல்றார், சா ஸ்வயம் ஜடாபி. இந்த அவ்யாக்கிருதம் இருக்கே மாயை, இது ஜடம்தான். ஸ்வயம் ஜடம், ஒன்னும் தெரியாது. ஆனா அஜடேன சிதாபாசேன உஜ்வலிதா, அதுல வந்திருக்கக்கூடிய சிதாபாசம் சைத்தன்ய பிரதிபிம்பம் இருக்கே, இது சைத்தன்ய பிரதிபிம்பமானதால் இது அஜடம், ஜடம் இல்லை. அதனால இதுக்கும் அந்த ஒரு சக்தி வந்துடுத்து. இப்ப உஜ்வலிதா, பிரகாசம் வந்துடுத்து. அதோட கூட அதுக்கு சகாயம் பண்றதுக்கு பூர்வ சம்ஸ்கார ஜீவ கர்ம பிரயுக்தா சதி. சிருஷ்டி காலத்திலே, இது போன சிருஷ்டியில ஜீவன்கள் பண்ணின கர்மாக்கள் இருக்கு, புண்ணிய பாப ரூப கர்மாக்கள். போன சிருஷ்டியில அந்த ஜீவன்கள்லாம் நிறைய அனுபவம் பண்ணி
அனுபவித்து அனுபவித்து விஷயானுபவத்தினால நிறைய சம்ஸ்காரங்களை சேர்த்து வச்சிருக்கு. ஆஹா, அந்த சம்ஸ்காரங்களும் அது பண்ணின புண்ணிய பாபம் ஜீவன்களுடைய புண்ணிய பாப கர்மாக்களும் இதுதான் சகாயம் பண்றது. மறுபடியும் புனக சிருஷ்டி வரத்துக்கு எதுக்கு சகாயம் பண்றது? அந்த அவ்யாக்கிருத்தம்னு சொல்லக்கூடிய சைத்தன்ய பிரதிபிம்பம் கலந்த அவித்யைக்கு. அதனால அது என்ன பண்றது? இந்த சகாயத்தை சேர்த்துண்டு ஜீவ கர்ம பிரயுக்தா சதி, இந்த ஜீவ கர்மாக்காதான் சிருஷ்டி. இல்லைன்னா சிருஷ்டியே பண்ண வேண்டாம், பேசாம இருக்கலாம். இப்ப சிருஷ்டி பண்ணினாதான் ஏற்கனவே அந்த ஜீவாத்மாக்கள் பண்ணி வச்சிருக்கக்கூடிய புண்ணிய பாப பலம் இருக்கே, இன்னும் பலம் அனுபவிக்காத சஞ்சித புண்ணிய பாப கர்மா அதனுடைய பலத்தை அனுபவிக்க முடியும். அதுக்காக சிருஷ்டி பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது என்ன பண்றது? சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தாத்மகானி தன்மாத்திராணின்னு சொல்றது. இந்த தன்மாத்திரைன்னு அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதங்கள் ஆகாஷ வாயு தேஜோ ஜல பிருத்திவியாக்கியானி பஞ்ச மகாபூதானி ஜனயதி. இந்த 5 பூதங்களை மகாபூதங்களை உண்டாக்குறது. அதுல ஆகாசங்கிறது சப்த மாத்திரம், வாயுங்கிறது ஸ்பர்ஷ மாத்திரம், தேஜஸ் ரூப மாத்திரம், ஜலம் ரசமாத்திரம், பிருத்திவி கந்த மாத்திரம். அதாவது இதுகளுடைய அசாதாரண குணங்களை வச்சே இப்படி சொல்றது. இந்த மாதிரி 5 மகாபூதங்களை உண்டாக்கி கொடுக்கிறது. இதெல்லாம் அபஞ்சீகிருதம். தத்ர பூர்வ பூர்வ பூத பாவாபன்னாயாக அவித்யாயாக உத்தரோத்தரம் பிரதி காரணத்வாத் பூர்வ பூர்வ பூத குணானாம் உத்தரோத்தர பூதேஷு அனுப்பிரவேசா. இதுல ஒரு கிரமம் இருக்கு. இந்த அவித்யானது முதல்ல ஆகாசம் ஆயிடுச்சு, அதுவே ஆகாசமாறுது. மண்ணே பானை ஆகிற மாதிரி அதுவே ஆகாசமாறுது அப்படின்னு சொன்னா ஆகாசத்துக்கு அது உபாதான காரணமாக இருக்கு, நிமித்த காரணம் மாத்திரம் இல்லை. அப்ப ஆகாசத்துக்கு உபாதான காரணமா ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுவே தானே ஆகாசமாச்சு. ஆகாசமாக ஆன அதுவே வாயுவுக்கு காரணமாகிறது. அப்ப என்னாச்சு? ஆகாசம் வாயுக்கு காரணம். ஆகாசமாக வந்த அந்த அவ்யாக்கிருத்தம் இப்ப ஆகாசம்ங்கிற ரூபத்திலே நாம ரூபத்தோடு சேர்ந்து வியாக்கிருத்தமாச்சு. இந்த வியாக்கிருத்தமான ஆகாசம் வாயுங்கிற இன்னொரு இதை உண்டாக்குறது. அது வாயு தாதாத்மியாபன்னமா இருக்கு. அதே மாதிரி வாயுவாக ஆன அந்த அவ்யாக்கிருதம், அதே அவ்யாக்கிருதம் வாயுபாவாபன்னமா இருந்துட்டு அக்னிங்கிற பூதத்தை, 3வது பூதத்தை உண்டாக்குறது. அக்னிங்கிற பூதமாக ஆன அதே அவ்யாக்கிருதம் அடுத்து ஜலங்கிற மகாபூதத்தை உண்டாக்குறது. ஜலமாக இப்போ அந்த ரூபத்துல வந்த அந்த அவ்யாக்கிருதம் மறுபடியும் பிருத்திவின்னு சொல்லக்கூடிய மகாபூதத்தை உண்டாக்குறது. இப்படி சொல்லும் போது என்ன ஆறுது? பூர்வ பூதத்துடைய குணங்களும் சேர்ந்து அதனுடைய காரியமா இருக்கக்கூடிய உத்தர பூதங்களுக்கு வருதான். இப்ப ஆகாசத்துக்கு சப்தங்கிற குணம் இருக்கு, சப்த மாத்திரம்னு சொன்னா. சப்த மாத்திரமான ஆகாசத்திலிருந்து வாயுவுக்கு காரணத்திலிருந்து சப்தங்கிற குணமும் கிடைக்கிறது. தன்னுடைய சொந்த குணமா இருக்கிறது ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷ மாத்திரம் அப்படின்னு சொன்னா ஸ்பர்ஷம் தான் இருக்கு, வேற குணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸ்பர்ஷம் அதனுடைய குணம். ஆனா சப்தங்கிற குணம் அதுக்கு காரணத்திலிருந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வாயுலேருந்து வந்த இந்த தேஜஸ் இருக்கே, இதுக்கு தன்னுடைய சொந்த குணம் அப்படிங்கிறது ரூபந்தான். ஆனா இதுக்கும் ஸ்பர்ஷம் உண்டு, சப்தமும் உண்டு. ஆனா இந்த 2 குணமும் அதனுடைய காரணத்திலிருந்து கிடைச்ச குணங்கள். அதே மாதிரி தேஜஸுக்கு அப்புறம் ஜலம் வருது. இந்த ஜலத்துல அதனுடைய அசாதாரண குணம்னு பார்த்தா ரசம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பூதங்கள்ல நாற்றால ருசிச்சு பார்க்கக்கூடிய ரசம்ங்கிறது கிடையாது, அந்த குணம் கிடையாது. ஜலத்துல அந்த ரசம் இருக்கு. அதே சமயத்துல பூர்வ காரண தனக்கு காரணமா இருக்கக்கூடிய பூதத்திலிருந்து இன்னொரு 3 குணம் வந்து சேர்ந்திருக்கு. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் அப்படிங்கிறது. இப்போ கடைசியில வரக்கூடிய பூதம் இது இருக்கே பிருத்திவி, அதனுடைய சொந்த குணம்ங்கிறது கந்தம். காரணத்திலிருந்து வரக்கூடிய குணங்கள் பாக்கி 4, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. ஆக 5 குணங்கள் கொண்டதாக பிருத்திவி ஆயிடுச்சு. பிருத்திவியை விட ஜலத்துல ஒரு குணம் குறைச்சல், அதை விட அதனுடைய காரணத்துல ஒரு குணம் குறைச்சல், அதை விட அதனுடைய காரணத்துல ஒரு குணம் குறைச்சல், அதை விட அதனுடைய காரணமான ஆகாசத்துல ஒரு குணம் குறைச்சல்னா ஒரே ஒரு குணம் தான். அதுக்கும் காரணமா இருக்கிறதுல
குணமே இல்லை, நிர்குணம்னு கொண்டு போயிடலாம். இப்படியாக போறது. தத்ர ஏவம் அவித்யாதः ஏவ அந்தகாரோபி பாவரூப ஏவ ஆவரணாத்மா சாக்ஷுஷஞான விரோதி ஆலோகநாஷ்யश्च झटिति महाविद्युदादिवत् आविर्भवति तिरो भवति च इति सिद्धान्तः. பஞ்ச மகாபூதங்கள் சொன்னார். இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே இந்த பூதங்களுடைய காரியம்தான். பௌத்திகம்னு அதை சொல்றது. இந்த சூக்ஷ்மம் ஸ்தூலம் எல்லாமே வரிசையா சொல்ல போறார். ஆனா இதுக்குள்ள சேராததா ஒண்ணு வருது, ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியுது. அது என்னதுன்னா இருட்டுங்கிற அந்தகாரம். இந்த அந்தகாரம் இருக்கே, இது பஞ்சபூதத்துல எதுலயும் சேரும்படியா இல்லை. இது ஒரு சுதந்திரமா இருக்கு, தனியா இருக்கு. இது எப்படி வந்தது, இது எதுல இருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு வேதாந்த சித்தாந்தம் என்னங்கிறத இங்க காண்பிக்கிறார். இதுவும் அவித்யிலேருந்து எப்படி பூதங்கள் உண்டாகிறதோ அவ்யாக்கிருத்திலேருந்து, அந்த மாதிரி அவித்யிலேருந்தே நேரடியா உண்டாகக்கூடியது. ஆனா பூதம் இல்லை, அந்தகாரங்கிறது ஒரு பூதம் இல்லை. இந்த அவித்யிலேருந்து வரக்கூடிய அந்தகாரம் என்னது, அது ஒரு பாவ பதார்த்தம். பாவம்னு எதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தார்க்கிகால் வெளிச்சத்தினுடைய அபாவம் இருக்கே, வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா அதுக்குதான் அந்தகாரம்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சத்தினுடைய அபாவம் மாத்திரம் அந்தகாரம் இல்லை, வெளிச்சத்துக்கு பிரகாசத்துக்கு விரோதியான அது ஒண்ணு. எப்படி ஔஷ்ணியம் சைத்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப சைத்தியம்ங்கிறது என்ன, ஔஷ்ணியம் இல்லாம இருந்தா அது சைத்தியம்ங்கிறது இல்லை. ஔஷ்ணியம்ங்கிறது தனி குணம், சீதமா இருக்கிறதுங்கிறது அது தனி குணம். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுங்கிறது இல்லை. ரெண்டும் இல்லாம கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த பிரகாசம் அந்தகாரம் அப்படிங்கிறதுல பிரகாசத்தினுடைய அபாவமே தமசு அப்படிங்கிறது இல்லை, அது ஒரு தனி வஸ்து. அது பிரகாசத்தினாலே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு சொல்றார். பாவ ரூப ஏவ ஆவரணாத்மா, அது வேலை செய்யறது, இருக்கிற வஸ்துவை தெரிய விடாம மறைக்கிறது, மறைக்கக்கூடிய குணம். பிரகாசத்துக்கு என்ன குணம்னா இருக்கிற வஸ்துவை தெரிவிக்கக்கூடிய குணம் இருக்கு, அதான் பிரகாசம்னு சொல்லி. இதுக்கு நேரு விபரீதமான குணம் அந்தகாரத்துக்கு இருக்கு. அது தெரிய விடாம பண்றது, மறைச்சு விடுறது வஸ்துவை. அதனால ஆவரணாத்மா சாக்ஷுஷ ஞான விரோதி. இது எந்த ஞானத்துக்கு விரோதம் அப்படின்னு சொன்னா, கண்ணால பார்க்கறதுக்கு இருட்டு விரோதி. இருட்டா இருந்ததுன்னா கண்ணால பார்க்க முடியாது வஸ்துவ. அதனால இது சாக்ஷுஷ ஞானத்துக்கு விரோதி. மற்றபடி இருட்டுல காதால கேட்கலாம், கையால தொடலாம், அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா கண்ணால மாத்திரம் பார்க்க முடியாது. அதனால இந்த இருட்டு இருக்கே, இது சாக்ஷுஷ ஞானத்துக்கு, கண்ணால ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு விரோதி அப்படின்னார். ஆலோக நாஷ்யஷ்ட, ஆலோகன்னா வெளிச்சம். வெளிச்சம் போட்டா உடனே நாசமாயிடும் இந்த அந்தகாரம். இது எப்படி வருதுன்னு கேட்டா, ஜட்டிதி மகாவித்யுதாதிவத் ஆவிர்பவதி அவித்யாதா. இது அவித்யிலேருந்து அப்பப்ப ஆவிர்பாவத்தை அடைகிறதான். ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார், மகாவித்யுத்து. இந்த மேகத்திலே மழை காலத்திலே மின்னல் அடிக்கிறதோ இல்லையோ, அது மின்னல் ஒரே ஒரு க்ஷணம் மின்னிட்டு அப்புறம் காணாம போயிடுறது. ஆனா அந்த ஒரு க்ஷணம் மின்னும் போது அதுல இருந்து வரக்கூடிய பிரகாசம் இருக்கே, ஒரு மகத்தான பிரகாசம். ரொம்ப பெருசா அவ்வளவு பெரிய பூபாகத்தை பிரகாசம் பண்ணிட்டு போயிடுது. அவ்வளவு பெருசா எல்லாம் தெரிஞ்சு விடுறது, கண்ணால கூட பார்க்க முடியுது. அப்ப இப்படி இருக்கும்போது அவ்வளவு பெருசா அந்த மகாவித்யுத்து வந்ததுன்னா எப்படி வந்தது, ஒவ்வொரு பரமாணுவா சேர்ந்து மெதுவா வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா இங்க ஒரு அதிசீக்கிரமா ஜடித்தி வந்து விடுறது. அதே மாதிரி அந்தகாரமும் எப்படி மகாவித்யுத்து ஒரே க்ஷணத்துல அவ்வளவு பிருத்திவி பூரா அப்படி பரவுறதோ, நம்ம கண்ணுக்கு எட்டின தூரத்துல பரவி வந்து விடுறதோ, வந்துட்டு போயிடுறதோ, அதே மாதிரி இந்த அந்தகாரம் கூட அவித்யிலேருந்து வரும்போது ஜடித்தி வந்துடுறது. திருஷ்ய அந்தகாரம் வந்துடுது. இந்த லைட் அணைச்சாச்சுன்னா உடனே அந்தகாரம் சூழ்ந்து விடுறது, அவ்வளவு பெருசா வருது. ஆவிர்பவதி திரோ பவதி ச, வெளிச்சம் வந்தா உடனே எங்க போச்சுன்னு தெரியாது, மறைஞ்சு போயிடும்.
इति सिद्धान्तः संसार हेतु देहोपादानत्वाभावाच्च न श्रुतिषु सृष्टि प्रक्रियायाम आम्नात इति अविरोधः. இங்க ஒரு கேள்வி கேட்பான். அத்தனை உபனிஷத்து பார்த்தோம், எல்லா இடத்துலயும் சிருஷ்டி பிரக்கிரியை சொல்றதே பஞ்ச மகாபூதங்களை சிருஷ்டி சொல்லியிருக்கு. ஆனா அவித்தியால அவர் தமச சிருஷ்டி பண்ணினார்னு நமக்கு தெரிஞ்ச உபனிஷத்துல எங்கேயும் காணமே, இது ஏன் சொல்லலேன்னு ஒரு கேள்வி. தமசும் அந்த தமசனா அந்தகாரமும் அவித்தியிலிருந்து வந்ததுன்னு நீங்க வர்ணிக்கிறீள். ஆனா இத பத்தி தைத்திரியத்திலயோ மத்த இடத்துல எங்கேயும் சொல்லலையே உபனிஷத்துல, ஏன் சொல்லலேன்னு கேள்வி கேட்பான். அதுக்கு பதில் சொல்றார், இந்த தைத்திரியாதி உபனிஷத்து இருக்கே, அந்த உபனிஷத்திலே இந்த தேகம் எப்படி வந்தது இது அப்படிங்கறத காண்பிச்சு பஞ்சகோஷ விவேகம் பண்ணி ஆத்மாவை பிரிச்சு கொடுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கு. அப்ப இந்த தேகத்தை பார்க்கும்போது இந்த தேகமோ தேகத்தினால அனுபவிக்கக்கூடிய பதார்த்தங்களோ இந்திரியங்களோ அனுபவிக்கிறதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய இந்திரியங்களோ இது எல்லாமே பஞ்ச மகாபூதங்கள்ல இருந்து வந்ததுதான். அதாவது இந்த பஞ்ச மகாபூதம் தான் இந்த தேகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கு. இந்த தேக உபாதான காரணத்துல அந்த காரம் சேராது. தேகத்தை பத்தி தேக விவேகம் பண்ற இடத்துல அது எப்படி வந்ததுன்னு அதனுடைய காரணத்தை தான் சொல்ல வேண்டி இருக்கு. இந்த அந்தகாரம் அதனுடைய காரணத்துல சேரல. ஆகையாலே இந்த உபனிஷத்துகள்லாம் பஞ்ச மகாபூத சிருஷ்டி சொல்லிருக்கே தவிர அந்தகார சிருஷ்டிய குறிப்பிடல. அதுக்கா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது தேகத்துக்கு உபாதானம் ஆகலேங்கிறதுனால சொல்லலே அப்படிங்கிறார். சம்சார தேகத்துக்கு உபாதானமா இருந்தாதான் சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்டா, ஆமா, ஏன்னா இதுதான் சம்சார ஹேத்து. சூக்ஷ்ம ஸ்தூல தேகங்கள் ரெண்டும் அதுக்கு காரணமான அவித்தியும் இதோடு சம்பந்தம் தான் நமக்கு சம்சார ஹேத்து. அந்தகாரம் அந்தகாரத்துல இருந்தோம்னா அதுக்காக அது சம்சார ஹேத்துன்னு அர்த்தம் இல்லை. அதனால சம்சார ஹேத்துவான தேகத்துக்கு அது காரணமாக இல்லாததுனாலே அந்த அந்தகாரத்தை பத்தி அந்த உபனிஷத்துகள் பேசவில்லை. சம்சாரஹேது தேகோபாதானத்வாபாவாச்ச ந ஸ்ருதிஷு சிருஷ்டி பிரக்ரியாயாம் நாம்னாதஹ இதி அவிரோதஹ. அதனால விரோதம் இல்லை. இவாட்டுக்கு ஒண்ணு சொல்றியே, இதெல்லாம் உபனிஷத்துல சொல்லாத விஷயமாச்சே, விருத்தமா சொல்றியேன்னு கேட்காதே. திக்கு காலத்தை சிருஷ்டியில சொல்லலையேன்னா அது சொல்றா, திக் காலவுத்து அப்ராமாணிகத்வான் நோக்தௌ. திக்குன்னு ஒரு திரவியம், காலம்னு ஒரு திரவியம் அப்படின்னு தார்க்கிகால சொல்றா. நவதிரவியாணி 9 திரவியங்களா பிரிக்கிறா. பிருத்திவ்யப் தேஜோ வாயு ஆகாஷ 5 பூதங்கள் ஆச்சு. அப்புறம் கால திக்கு ஆத்மா மனசு அப்படின்னு மொத்தம் 9 திரவியம் சொல்றா. அந்த கால திக்கு எங்க போச்சு வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டா, அது தனி திரவியம் இல்லப்பா, அதனாலதான் சொல்லலேன்னு. அது பிராமணிக்கம் இல்லை. தார்க்கிகங்கிறது அவனுடைய கல்பனையில தான் சொல்றான், அதை பிரமாணமா எடுத்துக்க முடியாது. திக்காலவுத்து அப்ராமாணிகத்வான் மோக்தௌ. அப்ராமாணிகம் சொல்றேன், ஆனா லோகத்துல திக்குன்னு விவகாரம் இருக்கே, கிழக்கு மேற்கு எல்லாம் சொல்றாளே, காலமும் சொல்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே. இந்த சாயங்காலம் பிராத காலம் இல்லன்னு தானே தெரியுது. காலம் இல்லாம விவகாரமே நடக்காது அப்படின்னு சொன்னா, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலே. அதுக்கு தனியா ஒரு திரவியம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிற. அது எப்படின்னா, ஆகாசத்தைவ திக் விவகார ஜனகத்துவ சம்பவாத் திசஸ்ரோத்திரம் இது ஸ்ருதேஷ்ட. ஆகாசமே திக்கு. ஆகாசமும் ஒன்று இருக்கும் எல்லா இடத்துலயும். அந்த இடத்துல இந்த திக்குனா என்னன்னா, தார்க்கிகால் சொல்ற விஷயம், திக்குன்னு ஒரு தனி திரவியத்தை ஒத்துண்டு அந்த திக்குல கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு எப்படி வருது அப்படின்னு கேட்டா, அதை எப்படி கணக்கு பண்றான்னா, ஒரு பதார்த்தத்தை வச்சுக்க வேண்டியது. இப்ப நான் இங்க நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க உட்காந்துருக்கேன். இங்கேருந்து சூரியன் உதிக்கக்கூடிய இடத்துக்கு உதயாச்சலம்னு பேர் வச்சிருக்கான். இன்னும் மேருன்னு ஒரு பர்வத்தம் இருக்கு, அது வடக்குல இருக்குன்னு வச்சுட்டான். இப்ப இந்த உதயாச்சலம்னு ஒண்ணு இருக்கு, சூரியன் உதிக்கிற இடம். அதுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ, இந்த தூரத்தை காட்டிலும்
குறைஞ்ச தூரம் உள்ள வஸ்து எனக்கு கிழக்கே இருக்கிறது அப்படின்னு. நான் இங்க இருக்கேன், எனக்கு கிழக்கே இன்னொரு வஸ்து இருக்கு. அப்ப எனக்கும் அந்த உதயாச்சலத்துக்கும் எத்தனை தூரமோ அந்த வஸ்துவுக்கும் உதயாச்சலத்துக்கும் உள்ள தூரம் அதை விட கம்மியா தான் இருக்கும். அப்படி இருந்தால் உதயாச்சல சந்நிகிதமான வஸ்து எனக்கு திக்குல என்ன திக்காகும்? கிழக்கு திக்காகும். என்னை விட அதிகமான தூரம் கொண்ட வஸ்துவா இருந்தா அது மேற்குல போடும், வியவஹிதமான சஞ்யோகம் கொண்டது. அதே மாதிரி எனக்கும் மேருமலைக்கும் எத்தனை தூரமோ அந்த தூரத்தை காட்டிலும் கம்மியான தூரம் கொண்ட வேற வஸ்து இருந்தால் அது எனக்கு வடக்கே இருக்குன்னு அர்த்தம். அதிக தூரம் கொண்டு இருந்தால் அது தெற்கே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படி ஒரு உபாதியை கொண்டு ஒரே திக்குல 4 திக்கா விவகாரத்தை ஏற்படுத்தினான். இவர் என்ன சொல்றார் மதுசூதன சரஸ்வதி, இதுக்காக திக்குன்னு ஒண்ணு தனியா எடுத்துக்க வேண்டாம், இந்த ஆகாசத்தை வச்சே விவகாரம் பண்ணேன். உதயாச்சல சந்நிகிதமான திக்கு பிராச்சி திக்குன்னு சொல்றியே, உதயாச்சல சந்நிகிதமான ஆகாசமே பிராச்சி திக்குன்னு சொல்லப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. உதயாச்சல வியவஹிதமா இருக்கக்கூடிய ஆகாசத்தையே நீ மேற்குன்னு சொல்லிக்கோ. ஆஹா, ஆகாசத்தை காட்டிலும் தனியா ஒண்ணு சொல்லணும்னு அவசியமே இல்லையேன்னு இவர் சொல்றார். ஸ்ருதி நமக்கு அனுகூலமா இருக்குங்கிறார். அது எப்படின்னு கேட்டா, இப்ப ஆகாசம் தான் திக்கு எனக்கு நான் சொல்ற விதத்துல பார்த்தோம்னா, கார்த்திகன் சொல்ற விதத்துல ஆகாசம் வேற திக்கு வேற. ஆனா வேதாந்தி இப்ப சொன்ன விதத்துல பார்த்தால் ஆகாசம் தான் திக்குன்னு விவகரிக்கப்படுறது, திக்குன்னு தனி இல்லை, ஆகாசம் தான். இதுக்கு ஒரு நல்ல யுக்தி இருக்கு. இப்ப இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் இருக்கா இல்லையா, இது சப்தத்தை கேட்கக்கூடிய இந்திரியம். இந்த இந்திரியம் எந்த பூதத்திலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டா ஆகாசத்திலேருந்து வந்தது. அதனாலதான் ஆகாசத்துடைய குணமான சப்தத்தை கிரகிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது எல்லாருமே ஒத்துட்ட விஷயம். தார்க்கிகனும் சொல்றான் ஆகாசத்திலேருந்து ஸ்ரோத்திரம் வந்தது அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். ஏன்னா அதனாலதான் அதனுடைய குணமான சப்தத்தை கிரகிக்கிறது. இப்படி இருக்கும்போது திசஸ்ரோத்திரம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அது என்ன சொல்றது? ஸ்ரோத்திரம் திக்குலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். திக்குலேருந்து வந்ததா ஆகாசத்திலேயே வந்ததா? இப்ப ஆகாசம் வேற திக்கு வேறன்னு வச்சுட்டு ஒன்ன மாதிரி வச்சுட்டு போனா திசஸ்ரோத்திரம்ங்கிற ஸ்ருதிக்கு விரோதம் வரும். ஆனா ஆகாசம்தான் திக்குன்னு சொல்லப்படுறது அப்படின்னு இப்ப நான் சொன்ன விதத்துல பார்த்தோம்னா இந்த திசஸ்ரோத்திரம்ங்கிற ஸ்ருதிக்கு விரோதம். ஏன்னா திக்குன்னு தனி இல்லையே. உதயாச்சல சந்நிகிதா திக்குன்னு நீ சொல்ற இடத்துல உதயாச்சல சந்நிகிதமான ஆகாசம்தான் பிராச்சி திக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்ப திக்கு வேற, அது திக்குன்னு ஒரு தனி பதார்த்தம் இல்லை, தனி திரவியம் இல்லை. ஆகையாலே ஆகாசமே தான் திக்குன்னு விவகாரத்து விஷயமா இருக்கு. அப்ப ஆகாசத்திலேருந்து வந்த ஸ்ரோத்ரேந்திரியத்தை திக்குலேருந்து வந்த ஸ்ரோத்ரேந்திரியம்னு சொல்றது ஒன்றும் தப்பில்லை. அதனால திசஸ்ரோத்திரம் இது ஸ்ருதேஷ்ட. இதுக்கு மேலே காலத்தை என்ன சொல்லுதுன்னா காலஸ்து அவித்யைவ. அவித்யன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அதுதான் காலம். நீ காலத்தை சர்வ ஆதாரம்னும் சர்வத்துக்கும் காரணம்னு வச்சுட்டு இருக்கான். அவளும் சர்வத்துக்கும் காரணமா இருக்கிறது அவித்யை, அது எல்லாத்துக்கும் ஆதாரமாவும் இருந்துட்டு இருக்கு. அதையே காலம் சொல்லலாம். இதை தவிர்த்து ஒரு காலம் சொல்ல வேண்டியது இல்லையே. அதுலயே நாம கணாதி பேதங்களை உபாதியை கொண்டு தயார் பண்ணிக்கலாம். நீ காலம்னு ஒரு திரவியத்தை வச்சுட்டு கணாதிகளை உபாதியை வச்சுதானே சொல்ற. அதே மாதிரி நான் காலம்னு திரவியத்தை தனியா ஒத்துக்காமல் அவித்யை வச்சே விவகாரத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றார். காலஸ்து அவித்யைவ தஸ்யா ஏவ சர்வாதாரத்வாதி. காலம் காலிக சம்பந்தேன சர்வாதாரம் அப்படின்னு தார்க்கிக சித்தாந்தம். இந்த சர்வாதாரத்தும் அவித்யைக்கு பொருத்தமா இருக்கு, எல்லாத்துக்கும் காரணமா இருக்குங்கிறதுனாலே ஆகையாலே அதை தவிர்த்து காலம்னு ஒரு தத்துவத்தை ஒத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். பாக்கி உள்ளதை தானிக்க சூக்ஷ்மானிய பஞ்சகிருதானி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.